எல்லாருக்கும் வணக்கம். அரசியல் படுத்துவோம்ல அறிவோம் அனைவரும் பகுதி 2ல் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 மேற்கு மண்டலத்தை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். மேற்கு மண்டலம்ங்கிறது ஒரு 234 தொகுதியில் பார்த்திங்கன்னா, மேற்கு மண்டலமில் மட்டுமே 68 தொகுதிகள் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை எப்போவுமே க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்திருக்குது. மேற்கு மண்டலங்கிறது அதோடய நேச்சர் பொறுத்து பார்த்தா அங்கே ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி பேக்போன் ரொம்ப ஒரு செழிப்பான பகுதின்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் நிறையா பேர்த்துக்கு வேலை இருக்கிற ஒரு பகுதியாகவும் வந்திருக்கு. பாருங்கள், மொத்த சட்டமன்ற தொகுதிகள் நம்ம பார்த்தோம் 234 தொகுதிகளில் மேற்கு மண்டலம் மட்டும் 68 தொகுதிகள் இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதில் மேற்கு மண்டலம் பாருங்கள், ப்ளூ கலர் அந்த வயலட் கலர் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே மேற்கு மண்டலம் தான். இந்த மேற்கு மண்டலம் ஒரு தனி ஒரு அரசியல் தன்மையை கொண்டதுன்னே சொல்லலாம். மேற்கு மண்டலம் ஆகட்டும், டெல்டா மாவட்டம், இல்லை கடற்கரையோரம் இருக்கிற மாவட்டம், இதெல்லாம் தான் மேற்கு மண்டலம். பாருங்கள், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், உதகை, ஈரோடு, இதெல்லாம் மேற்கு மண்டலத்துக்கு கீழே வரும். ஓகேவா? இதோட அமைப்பு தான் சொல்கிறேன். மற்ற இடத்துல இந்த கன்னியாகுமரியில் இருக்கிற அமைப்பு வேறு, இந்த இடத்துல இருக்கிற அமைப்பு வேறு. சென்னையில் இருக்கிற அமைப்பு வேறு, இந்த அமைப்பு வேறு. அதே மாதிரி மதுரை, அதே மாதிரி திருச்சி, இதெல்லாமே வேறு வேறு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது சப்போர்ட் கூட வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற சப்போர்ட் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மொத்தமாக இந்த மேற்கு மண்டலத்தில் மட்டும் 68 தொகுதிகள் இருக்குது. அந்த 68 தொகுதிகள் தருமபுரியில் பார்த்திங்கன்னா, தருமபுரி, அரூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, பென்னாகரம், இந்த மாதிரி 5 இருக்குது. கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா 6 இருக்குது. பர்கூர், ஓசூர், கிருஷ்ணகிரி, தளி, ஊத்தங்கரை, வேப்பனஹள்ளின்னு சொல்லிட்டு இந்த 6 தொகுதிகள் இருக்குது கிருஷ்ணகிரி தொகுதியில். இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரியில் பாமக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க. சேலமில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 11 தொகுதிகள். எடப்பாடி அவர்களோட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியோட சொந்த தொகுதி இங்கே தான் இருக்குது. எடப்பாடி, ஆத்தூர், கெங்கவள்ளி, மேட்டூர், ஓமலூர், சேலம், சங்ககிரி, வீரபாண்டி, ஏற்காடுன்னு சொல்லி நிறையா இருக்குது. வீரபாண்டி ஆறுமுகம் இருக்கிற வரைக்கும் டிஎம்கே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி டேக் ஓவர் பண்ணிட்டார். இந்த எடப்பாடி சேலம் முழுவதும் எடப்பாடி அவர்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போது நாமக்கல்லில் 6 தொகுதிகள் இருக்குது. குமாரபாளையம், நாமக்கல், பரமத்தி வேலூர், ராசிபுரம், சேத்தமங்கலம், திருச்செங்கோடுன்னு சொல்லிட்டு. இங்கே டிஎம்கேயில் ராஜேஷ்குமார்னு அவர் பவர்ஃபுல்லாக இருக்கார். அதே மாதிரி ஏடிஎம்கேயில் தங்கமணின்னு பவர்ஃபுல்லாக இருக்கார். பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்குது. கரூர் சொல்லவே தேவையில்லை. அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, இந்த 4 தொகுதிகள் இருக்குது. இங்கே செந்தில் பாலாஜிக்கும் விஜயபாஸ்கருக்கும் தான் நேரடி போட்டி. ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு சொல்லி இந்த தொகுதியில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது செந்தில் பாலாஜின்னு சொல்லலாம். ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோன்னு சொல்கிறத விட செந்தில் பாலாஜி கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கார் இந்த தொகுதியில். அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு திண்டுக்கல். இங்கே பார்த்திங்கன்னா பெரியசாமி அவர்கள் அமைச்சராக இருக்கார். அவர் ஒரு பவர்ஃபுல்லான லீடர் இங்கே. அதே மாதிரி திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனும் பவர்ஃபுல்லான லீடர். அதே மாதிரி நத்தம் ஸ்ரீனிவாசன் அவர்களும் பவர்ஃபுல்லான ஒரு லீடர். ஆத்தூர், திண்டுக்கல், நத்தம், நிலக்கோட்டை, ஒட்டஞ்சத்திரம், பழனி, வேடச்சந்தூர், இதெல்லாம் வரும். திருப்பூரில் பார்த்திங்கன்னா 8 தொகுதிகள் இருக்குது. அவினாசி, தாராபுரம், காங்கேயம், மடத்துக்குளம், பல்லடம், திருப்பூர், உடுமலைப்பேட்டை, இதெல்லாம் திருப்பூர் கீழே வரும். இங்கேயும் மூபே சாமிநாதன் அவர்கள் இருக்கார். எம்எஸ்எம் ஆனந்தன் இருக்கார். அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. செல்வராஜ் அவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் பவர்ஃபுல்லாக. பிஜேபி கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த ரீஜியனில். ஈரோடு, அந்தியூர், பவானிசாகர், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், மொடக்குறிச்சி, பெருந்துறை, இதெல்லாம் ஈரோட்டுக்கு கீழே வரும். இங்கே பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார் இந்த ரீஜியனில். அதே மாதிரி நீலகிரியில் பார்த்திங்கன்னா குன்னூர், கூடலூர், உதகமண்டலம், இதெல்லாம் நீலகிரி கீழே வரும். இங்கே ராசா அவர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு டிஎம்கேவை. அதே மாதிரி ஈரோட்டில் பார்த்திங்கன்னா தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். டிஎம்கேயில் இப்போ சேஞ்ச் ஆகி அங்கே நிற்கிறார் இப்போது. அதே மாதிரி கோயம்புத்தூர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸு. இங்கே எஸ்பி வேலுமணி உங்களுக்கே தெரியும். செந்தில் பாலாஜிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் ஒரு பெரிய போட்டியாக இருக்குது. பிஜேபி இங்கே ஒரு ஸ்ட்ராங் ஃபேஸாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இருக்குது, கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, சிங்காநல்லூர், சூலூர், தொண்டாமுத்தூர், வால்பாறைன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பிளேஸ். இது சென்னைக்கு அடுத்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்கிற பிளேஸ்னால் அது கோயம்புத்தூர் தான். இதுதான் மேற்கு மண்டலத்தை பற்றி ஒரு ஷார்ட் நரேஷன். இதை பற்றி இன்னும் மேலும் பார்க்கலாம் வரும் வீடியோஸில்.